இன்னைக்கு சூப்பராக வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். பசங்கள்லாம் எல்லாம் வீட்லேயே இருக்கிறதுனால இந்த வெயிலுக்கு சூப்பரான சுவையில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல் கிரீம் தான் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 லிட்டருக்கு. நீங்கள் பசும்பால் வேணாலும் ஊற்றிக்கலாம், பாக்கெட் பானாலும் ஊற்றிக்கலாம். ஃபுல் கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம் நல்லா கிரீமியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ பாலை ஊற்றிக்குவோம். நான் 2 1/4 லிட்டர் பாக்கெட்டாக எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ மொத்தத்தில் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடாகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சூடாகிறதுக்குள்ள இந்த கிண்ணம் ஒன்று எடுத்துக்கிட்டு இவ்வளோ 2 ஸ்பூனு, 2லேருந்து ஒரு 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்குவோம். இதை தண்ணியில் கலச்சிக்கணும். எதுக்கு இதை கலக்கிறோம்னா ஐஸ்கிரீம் எல்லாம் அப்படியே கிரீமியாக திக்காக இருக்கும், அதுக்காக தான் இது கலக்கிறது. கூடவே இது கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலக்கி விடுங்க. நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் இது கலக்கிறது. பால் நல்லா கொதி வந்த பிறகு அப்படியே சிம்மில் வச்சுட்டு இதை ஊற்றி கலக்க வேண்டியதான். பாருங்க, பால் நல்லா பொங்கி வருது. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் கலந்துக்குவோம். பாருங்க, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஒன்றா கலக்கிக்குவோம். நல்லா கலந்து விட்டே இருக்கணும், இன்னும் அடி பிடிச்சிடும், கட்டி கட்டி ஆகிடும். அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அப்படியே கலந்து விட்டே இருங்க. பால் இப்போதான் ஃபுல் கிரீமாக இருந்து வச்சுங்களேன், ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ள கிடைக்கிற பசும்பால்லையும் போடலாம், கடையிலே உள்ள பால்லையும் போடலாம். கிளற கிளற அப்படியே திக்னஸ் கொடுத்துட்டே இருக்கும், நல்லா கலக்கிட்டே இருக்குங்க. இப்போ இதில் சுகர் சேர்க்க போகிறோம். இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சுகர் சேர்க்க போகிறேன். சுகர் சேர்த்துக்க போகிறேன். சுகர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் மீடியமாக வச்சுங்க, கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு அப்படியே கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. நல்லா சுகரு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகின பிறகு இறக்கிடலாம். பாருங்க, நல்லா திக்காக வந்துச்சு பார்த்தீங்களா, க்ரீம் பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த பதத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எசன்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ, கையில் எது இருக்கோ சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி இருந்தால் கூட 10 பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு 3/4 மூடி இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
அப்படி 2 நிமிஷம் அப்படியே கலந்துட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை இறக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறணும், நல்லா ஜில்லுன்னு ஆறணும். எப்படியே கலந்து விட்டு அப்படியே வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆறட்டும். பாருங்க, இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ முன்ன விட நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்க. இப்போ நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 2 நிமிஷம் ஓட விடுவோம். இந்த மிக்ஸி ஜாரில் அடிச்சாச்சு பாருங்க. இப்போ நல்லா சுத்தமான கப்பில் ஊற்றிக்குவோம். இது அப்படியே கொண்டு ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் இருந்துன்னா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப 2வது முறை ஒரு மிக்சியில் போட்டு அடிக்கணும். அப்போ தான் நல்ல ஐஸ்கிரீம் கிடைக்கும். எதுக்கு மிக்சியில் அடிக்கிறதுனா அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்படியே கலந்து வச்சோம்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு கிரீமியாக இருக்காது. அதுக்குதான் மிக்சியில் ஒரு சுற்றி விட்டோம்னு வச்சுங்களேன், நல்ல கிரீமாக இருக்கும் ஐஸ்கிரீம். இதை மூடி அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். டைட்டாக மூடுங்க. ஃப்ரீசரில் வச்சிருக்க முடியும். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து திரும்ப மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியதான். ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்குவோம் பாருங்க. 5 மணி நேரம் எடுத்தனால ஓரளவுக்கு திக்காக இருக்கு பாருங்க. சும்மா 2 சுத்த விட்டு திரும்ப அதிலே வச்சிடணும். பாருங்க, மிக்ஸி நல்லா அடிச்சாச்சு. இப்போ முன்ன விட இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க. இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஊற்றி திரும்ப ஃப்ரீசர்லேயே வச்சுருவோம். மூடி போட்டு மூடுவோம். இப்போ மூடி போட்டு திரும்ப ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். 8 மணி நேரம் ஃப்ரீசரில் இருந்தது. இப்போ ஐஸ் ஆகிடுச்சு. ஒரு நல்லா ஐஸ் ஆகிடுச்சு. கட்டி ஆகிடுச்சு பாருங்க. இதை கப்பில் மாற்றிக்குவோம். இது கப்பில் அப்படியே மாற்றிக்கணும். இப்படி நல்லா கட்டியாக இருக்கு பாருங்க ஐஸு. இது மாதிரி கட்டியானால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு நல்லா சாப்பிட வேண்டியதான். இன்னும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.